பரத்தை பற்றி தயாளனிடம் புகார் செய்து கொண்டிருந்தார் ராகவன். என் வயசு என்ன, அவன் வயசு என்ன? எப்படி சார் அவன் என்ன பார்த்து அந்த வார்த்தையை சொல்லலாம்? அவன் என்னையும் மதிக்கல, உங்களோட வார்த்தையையும் மதிக்கல. இந்த சின்ன வயசுல அவனுக்கு என்ன அவ்வளவு திமிரு? நீங்க அவன் மேல ஆக்ஷன் எடுக்கலன்னா நானே அவனை பத்தி டாக்டர்ஸ் அசோசியேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியிருக்கும் என்றார் டாக்டர் ராகவன். தயாளன் சலிப்பாக டாக்டர் ராகவனை பார்த்தார். பிறகு, நீங்க அவன் மேல தமிழ்நாடு டாக்டர்ஸ் அசோசியேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணா அது நேராக ஹெல்த் மினிஸ்டர் கிட்ட தான் போகும். 5 மாசத்துக்கு முன்னாடி ஹெல்த் மினிஸ்டரோட மனைவிக்கு அவன் தான் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி அவங்கள காப்பாத்தினான். ஸோ உங்கள் கம்ப்ளைண்ட் நேராக குப்பை தொட்டிக்கு தான் போகும் என்றார். அவன் அந்த சப்போர்ட் இருக்கிற திமிரில் ஆடுனா நீங்கள் வேறு எதுவுமே பண்ண மாட்டீங்களா? தயாளன் மீண்டும் சலிப்பாக, உங்கள் சம்பளம் எவ்வளவு ராகவன் என்றார். சார், நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன கேட்குறீங்க? சும்மா சொல்லுங்க, உங்கள் சம்பளம் மொத்தம் எவ்வளவு? சில வினாடிகள் அமைதியாக இருந்த டாக்டர் ராகவன் பிறகு, 3 லட்சம் ப்ளஸ் சர்ஜரி இன்சென்டிவ்ஸ் இதெல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட 5 லட்சம் வரும் சார். ஆனால் அவனோட சம்பளம் எவ்வளவு தெரியுமா? ஏன் அதையும் நீங்களே சொல்லுங்களேன் என்றார் ராகவன் கடுப்பாக. அவன் நம்ம எல்லாத்தையும் விட அதிகமாக சர்ஜரி அட்டன் பண்ணுறான். போன மாதம் அவனுக்கு கொடுக்க வேண்டியது 8 லட்சம். அவனோட மந்த்லி ஆவரேஜ் சம்பளம் 6 லட்சம். ஆனால் இது வரைக்கும் 50,000க்கு மேலே அவனுக்கு கொடுத்ததில்லை. அது ஏன்னு தெரியுமா? ராகவன் பதில் பேசாமல் நிற்க தயாளன் மேலும் தொடர்ந்தார். மாதத்துக்கு 2 சர்ஜரி வசதி இல்லாதவங்களுக்கு இலவசமாக பண்ணுறான். மொத்த செலவையும் அவனே ஏற்றுக்கிறான். ஸோ he just listen to his heart and he cares nothing என்றார். அவன் போன வருஷம்தான் இங்கே ஜாயின் பண்ணான். ஆனால் இது வரைக்கும் அவன் பண்ணது 73 சர்ஜரிஸ் அண்ட் 0 ஃபெயிலியர்ஸ். ஸோ we need him. அதுவும் இல்லாமல் நம்மளை மாதிரி ஹாஸ்பிட்டல் ரெவென்யூ டார்கெட் ப்ரெஷர் அவனுக்கு கிடையாது. இதை கேட்ட ராகவன் ஒன்றும் சொல்லாமல் தயாளனின் அறையை விட்டு வெளியேறினார். ராகவன் சென்ற சில நொடிகளில் சட்டென்று உள்ளே நுழைந்தாள் விஜிதா. வாமா, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? என்ன உள்ள பேசினதெல்லாம் உன் காதில் விழுந்துச்சா என்றார் தயாளன் சிரித்து கொண்டே. ஏதோ ஓரளவுக்கு கேட்டுச்சு. ஆமாம் பெரியப்பா, இவருக்கு என்ன பரத் மேலே அவ்வளவு காண்டு? ஓ அதுவா? பரத்தோட சக்ஸஸ் ரேட், எதையும் யாரையும் மதிக்காத குணம், இவங்க எல்லாரும் அவனுக்கு சீனியர்னு காட்டிக்க விரும்புகிறாங்க. அவன் இவங்க யாரையும் மதிக்கிறதே கிடையாது. அட இவங்களை விடு, இந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் என்னையே அவன் மதிக்கிறதில்ல என்றார். பட் ஹீ இஸ் ஸ்மார்ட் அண்ட் ஹேண்ட்ஸம் என்று தன்னையும் அறியாமல் சொன்னாள் விஜிதா. அவளுடைய எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்ட தயாளன், பார்த்தும்மா, ஹீ இஸ் நாட் ஏ நார்மல் பர்சன். அவனை பற்றி இந்த ஹாஸ்பிட்டல்லையே நிறைய புரளிகள் இருக்குது. கொஞ்சம் பேர் அவன் ஒரு சைக்கோன்னு கூட சொல்லுவாங்க. அவன் அவங்க அம்மா வயிற்றுக்குள்ளே இறந்து தான் வெளியில் வந்தான். நிஜமாவா என்று அதிர்ச்சியாக கேட்டாள் விஜிதா. ஆமாம் விஜி, அவன் அவங்க அம்மா வயிற்றில் இருக்கும்போதே அவனோட ஹார்ட் பீட் நின்றுடுச்சு. சிசேரியன் செஞ்சு வெளியே எடுத்து 15 நிமிஷத்துக்கு அவனுக்கு பல்ஸ் சுத்தமாக இல்லை, ஜஸ்ட் 0. குழந்தை இறந்துடுச்சுன்னு எல்லாரும் முடிவு பண்ணியாச்சு. ஆனால் இயற்கையோட அதிசயமா இல்லை கடவுளோட கருணையான்னு தெரியலை, திடீர்னு அவனுக்கு பல்ஸ் வந்துடுச்சு, ஹார்ட் பீட்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் அவனோட 8 வயசு வரைக்கும் அவனுக்கு அடிக்கடி வலிப்பு வரும். உங்களுக்கு எப்படி இவ்வளவு விஷயம் அவரை பற்றி தெரியும்? ஆக்சுவலாக அவன் அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தவனே நான் தான். அவங்க அப்பா ஸ்ரீதரன் எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவங்க வீட்டில் அவனுக்கு பொண்ணு பார்க்குறதா கேள்விப்பட்டேன். உன் ஜாதகத்தை ஸ்ரீதரன் கிட்ட கொடுக்கவா என்று கூறி விஷமமாக சிரித்தார். நோனோ, ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டியில் கேட்ட பெரியப்பா என்றாள். ஆனால் அவள் உள்மனம் அப்படி நடந்தால் நன்றாக இருக்குமே என்று ஏங்கியது. சரி பெரியப்பா, எனக்கு ஓபிக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு தயாளனின் அறையை விட்டு வெளியில் வந்தாள் விஜிதா. அம்மா சீக்கிரம் கிளம்புங்கம்மா, டைம் ஆச்சு. வாசலில் பைக்கில் அமர்ந்தவாறே ரமாவை அழைத்து கொண்டிருந்தான் பிரணவ். தோ வந்துட்டேன்பா என்றவாறே வீட்டின் கதவை பூட்டிவிட்டு வெளியில் வந்தாள் ரமா. காலையிலிருந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவசியம் இந்த மதிய நேரத்தில் வேலைக்கு போகணுமா? இன்னும் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த வாரம் வேலைக்கு போகலாமில்ல? இல்லைப்பா, ஆஃபீஸுக்கு போனால் தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஆமாம், அங்கே ஃபெசிலிட்டிஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை. நாள் பூரா மேனேஜருக்கு ஃபைலையும் வர்ற கிளையண்ட்ஸுக்கு காஃபி டம்ளரையும் தூக்கிக்கிட்டு ஓடணும். நான் தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன்ல, இனியும் நீங்கள் வேலைக்கு போயே ஆகணுமா? பொம்பளைங்க எப்போவுமே சொந்த காலில் நிற்கணும்னு உங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாருப்பா. தெரியாமல் சொல்லிட்டேன், பைக்கில் உட்காருங்க என்றான் பிரணவ் சலிப்புடன். ரமா பின் சீட்டில் அமர்ந்தவுடன், நான் வேணா இன்னைக்கு உங்களை உங்கள் ஆஃபீஸ்லேயே ட்ராப் பண்ணட்டுமா என்றான். வேணாம்ப்பா, பஸ் ஸ்டாப்லேயே விட்டுடு. என் கூட வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் பேர் அங்கே வருவாங்க. நான் சொல்கிறத என்னைக்கு நீங்கள் கேட்க போகிறீங்களோ என்று முணுமுணுத்தபடி வண்டியின் ஆக்சிலேட்டரை மெதுவாக திருகினான் பிரணவ். பஸ் ஸ்டாப்பில் மொத்தம் 5 பேர் தான் நின்றிருந்தார்கள். அதில் 4 பேர் ஆண்கள். மதியம் ஷிஃப்ட் போகிறவங்க யாரையும் காணோமே என்று நினைத்தாள் ரமா.
திடீரென்று ஏதோ ஒரு அதிர்வலை அவளுக்குள் ஊடுருவியது. அவள் உடல் மெதுவாக சிலிர்க்கத் தொடங்கியது. அவள் மனதும் லேசாகியது. கண்களை பாதி மூடியும் மூடாமலும் அந்த அமைதியை அனுபவிக்கத் தொடங்கினாள் ரமா. அதே நேரம் பஸ் ஸ்டாப்பின் எதிர்ப்புறம் இருந்த டீ கடையின் ஜன்னல் வழியே யாருக்கும் தெரியாமல் ரமாவையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் பரத். பலசரக்கு சாமான்களை வைக்க கடைக்குள் வந்த சாந்தி பரத் ரமாவை விழுங்குவதைப் போல பார்ப்பதை பார்த்து விட்டாள். எரிச்சலுடன் தலையில் அடித்து கொண்டே வெளியேறினாள். பஜ்ஜிக்கு வாழைக்காயை சீவிக் கொண்டிருந்த கணவனிடம் சென்று, யோ, என்னையா இந்த டாக்டரு, அங்க நிக்கிற அம்மாக்கு இவ்வளவு வயசுல ஒரு புள்ள இருக்கியா? அந்த அம்மாவை போய் இப்படி கண்கொட்ட பார்க்குறாரு, ஒரு விவஸ்தை இல்லை என்றாள். வாயை மூடு, அவர் காதில் விழப்போகுது. நல்லா விழட்டும்னு தான் சொல்கிறேன். நமக்கும் வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்கு, மறந்துடாத என்றாள் சப்தமாக. வாயை மூடுடி என்றார் முத்தண்ணன் கோபமாக. ஆனால் காதில் விழுந்த வார்த்தைகள் எதையும் சட்டை செய்யாமல் பரத் தன்னை மறந்து ரமாவை பார்வையாலேயே ஆலிங்கனம் செய்து கொண்டிருந்தான். சுந்தரம் ஹாஸ்பிட்டலில் ஓபி பேஷண்ட்டுகளை பார்த்து முடித்துவிட்டு தன் அறைக்குள் அமர்ந்து அடுத்த நாள் முடிக்க வேண்டிய வேலைகளை பட்டியலிட்டு கொண்டிருந்தாள் விஜிதா. அவள் மனம் அவளையும் அறியாமல் பரத்தையே சுற்றி சுற்றி வந்தது. முதல் நாள் ஹார்ட் சர்ஜரியின் போது பரத்தின் கைகள் விளையாடியதை அவளால் மறக்க முடியவில்லை. அவ்வளவு வேகமாகவும் லாவகமாகவும் அந்த சர்ஜரியை கையாண்டான் பரத். அவனிடம் துளியும் பதட்டம் இல்லை. சர்ஜரியை செய்து கொண்டே விஜிதாவுக்கு குறிப்புகளை வழங்கினான். அவன் பார்வையில் துளி சலனமில்லை. விஜிதாவிற்கு பரத்தின் மேல் ஒரு ஈர்ப்பு ஏற்படத் தொடங்கியிருந்தது. அதை அவளும் நன்றாக உணர்ந்திருந்தாள். மேடம் என்ற குரல் கேட்டு சுயநினைவிற்கு வந்தாள் விஜிதா. அவள் எதிரில் நர்ஸ் சரண்யா நின்று கொண்டிருந்தாள். சரண்யா இந்த ஹாஸ்பிட்டலில் 20 வருடங்களுக்கு மேலாக பணிபுரிபவள். சொல்லுங்க சிஸ்டர். மேடம், தயாளன் சார் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமா? உங்களை வெயிட் பண்ணாமல் கிளம்ப சொன்னார். சரி, நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு டியூட்டி முடிஞ்சது மேடம், நான் கிளம்புறேன். குட் நைட். சட்டென்று விஜிதாவிற்கு ஒரு யோசனை தோன்றியது. சரண்யா சிஸ்டர், உங்கள் வீடு காந்தியபுரத்தில் தானே இருக்குது. நான் அந்த வழியாக தான் இன்னைக்கு போகிறேன். எப்படியும் தனியாக தான் காரில் போகிறேன். நீங்களும் என் கூட வாங்கலே, எனக்கும் பேச்சு துணையாக இருக்கும் என்றாள். சிறிது நேரத்தில் இருவரும் காரில் பேசியபடியே போய்கொண்டிருந்தார்கள். விஜிதா மெதுவாக பேச்சை ஆரம்பித்தாள். ஏன் சிஸ்டர், இந்த பரத் டாக்டர் ஏன் எல்லார்கிட்டையும் சிடுசிடுன்னு இருக்காரு என்றாள். ஏன் மேடம், உங்ககிட்டையும் ஏதாவது தகராறு பண்ணாரா? அதெல்லாம் இல்லை, நம்ம கார்டியாலஜி டாக்டர்ஸ் யாருக்குமே அவர் அவ்வளவா பிடிக்கிறதில்ல, அதனால் கேட்டேன். மேடம், அந்த பரத் டாக்டர் அப்பப்போ இலவசமாக ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணுவார். ஆனால் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி தான். எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க? ஒரு தடவை தயாளன் சார் ஒரு பேஷண்ட்டோட ரிப்போர்ட் அவர்கிட்ட கொடுக்க சொன்னார். நானும் மதியம் 3 மணிக்கிட்ட அவர் ரூமுக்கு போனேன். அவர் ஓபி பார்க்க மாட்டார். அதனால் ஆப்ரேஷன் பண்ணுற நேரத்தை தவிர மற்ற நேரமெல்லாம் அவர் ரூமுக்குள்ளே தான் இருப்பார். எப்பவும் அவரோட ரூம் கதவை தட்டிட்டு தான் நான் உள்ளே போவேன். அன்னைக்கு அவருடைய ரூம் கதவை தட்ட போகும்போது அவர் யாருக்கிட்டேயோ கோபமாக பேசிக்கிட்டு இருந்தார். சரி, எதுக்கும் பார்க்கலாம்னு ஜன்னல் இடுக்கு வழியாக பார்த்தேன். அங்கே யாரும் இல்லை, அவர் மட்டும் தனியாக பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ அவரோட கையில் சரண்யா சட்டென்று பேச்சை நிறுத்திவிட்டு எச்சில் விழுங்கினாள். என்ன இருந்துச்சு அவர் கையில்? விஜிதா ஆர்வம் தாங்காமல் கேட்டாள். மேடம், அவர் கையில் ஒரு மண்டை ஓடு இருந்துச்சு மேடம். அட, ஏதாவது ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணுற டூப்ளிகேட் மண்டையோடாக இருக்கும். இந்த மார்க்ஸ் கல்லுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதாவதா இருக்கும். இல்லை மேடம், அதில் கொஞ்சம் பல்லெல்லாம் இருந்துச்சு. அங்கங்கே கொஞ்சம் தலைமயிறு கூட இருந்துச்சு. அது சரியாக சுத்தம் செய்யப்படாத ஒரு மனுஷனோட மண்டை ஓடு மேடம் என்றாள் நர்ஸ் சரண்யா. விஜிதா அதிர்ச்சியில் சடன் பிரேக் போட்டிருந்தாள். கார் டயர்கள் சில அடி தூரம் தேய்ந்து சென்று நின்றது. விஜிதாவிற்கு ஏனோ அடிவயிறு கலங்கியது. அப்போது நர்ஸ் சரண்யா, நான் மட்டும் இல்லை மேடம், நிறைய பேர் அவர் கையில் மண்டை ஓடு இருக்கிறத பார்த்துருக்காங்க என்றாள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.